என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வருவேன் என்று சொன்ன தெய்வம் அவர் இறங்கி வந்து அவர் இந்த நாளிலே மகிமையான காரியங்களை அவர் செய்வாராக. ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் அப்படியே நம்முடைய கண்களை மூடி அந்த தேவனுடைய முகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். அவர் அசைவாடும் போது அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, ஹோலி ஸ்பிரிட் அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, செங்கடல் மேல் அசைவாடினே, எல்லா தடைகளை மாற்றினீரே அப்பா, செங்கடல் மேல் அசைவாடினே, எல்லா தடைகளை மாற்றினே, எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே, எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே. இப்போ சத்தத்தை உயர்த்தி அசைவாடும் தெய்வமே, ஹோலி ஸ்பிரிட் அசைவாடும், ஹோலி ஸ்பிரிட் தெய்வமே, ஹோலி ஸ்பிரிட் அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, மனரகதரரரரே இன்றி மனகதரரகதனா அசைவாடுமே, இந்த மைதான தேவ மகிமையில் நிறைவாடும், இந்த மைதான தேவ பிரசன்னத்தால் அசைவாடும், அசைவாடும், இந்த இடம் தேவ பிரசன்னத்தால் நிறையவே, தேவனுடைய ஆளுகை இதற்குள்ளே உண்டாவதா, இந்த 3 நாட்கள் கூட்டங்களை ஒரு மிகப்பெரிய அசைவு உண்டாகும், அசைவை கொண்டு வரட்டு, அசைவாடும், அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, ஹோலி ஸ்பிரிட் எங்கள் மேலே அசைவாடும். முடிந்தால் வலது கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, லரகதனரே, ஹல்லேலூயா, ஹோலி ஸ்பிரிட் ஹல்லேலூயா, 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 ஆமென், ஹல்லேலூயா, ரேககதனரதே, ஹல்லேலூயா, 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 என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்தில் இறங்கி வருவேன் என்று சொன்ன தெய்வம் எங்கள் மத்தியில் வந்திருக்கிறீரப்பா, உம்மை வரவேற்கிறோம். ஒரு ஆமேன் சொல்லுவோம். ஹல்லேலூயா. பாடல்களை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நமக்கு தெரிந்த ஒரு பாடல், தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. 1-2 சரணங்களை
கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் பாடுவோம். தொடர்ந்து பாடல் தாளுள்ள பாடல்களை பாடியும் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்ம அனைவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. எளிமையான நம்மை நினைக்கிறவர், ஆமை குறை நீக்கும் வல்லவர், வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற நல்ல தகப்பன், நல்ல ராஜாதி ராஜன் அவர். நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா ஜீசஸ். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் தெய்வத்தை தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. 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 மகிமை உண்டாகட்டும், உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானம் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானம் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. நல்ல கையை தட்டி ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க.
உயர்த்தி ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம். பாடல் தாவுள்ள பாடல்களை பாடி ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்தும். முதலாவது பாடல், நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவர், எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் அவர் விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென் ஸ்தோத்திரம். நம்மை காக்கின்றவர் தூதனை அனுப்பிவிடுவார். ஆமென். அவரை நம்மை அழைத்தவர் கைவிடவே மாட்டார். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பாக்கியம், உண்மையுள்ள தெய்வம் யார் என்பதை அறிகிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அந்த தெய்வத்தை அறிவது மட்டுமல்ல, அவரை ஆராதிக்கிற ஒரு பாக்கியத்தையும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். சத்தமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஆமென். அவரை ஆராதிப்பது போல நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் வேற ஒன்று இல்லைன்னு தைரியமாய் சொல்ல முடியும். ஆமென். ஆனால் கர்த்தர் நம்முடைய கண்களை திறந்து இந்த விலையேற பெற்ற பாக்கியத்தை கர்த்தர் நம்ம தந்திருக்கிறார். ஆமென். மனதார உண்மையா அவரை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்துவோம். அவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. முதலாவது பாடல், கரங்களை தட்டி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஜீசஸ் ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கும் தேவன் விடுவிக்க வல்லவர், அவர் நல்லவர், எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவும் விடுவிக்க வல்லமை உள்ளவர். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. 91ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வழிகளில் எல்லாம் நம்மை காக்கும்படிக்கு அவர் நம்முடைய தூதர்களை கட்டளையிடுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். Yes, yes, Jesus, Jesus. Holy Spirit. நம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். நம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். கையை தட்டி இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே.
செய்வார். கூட்டத்திலே சில கிரியைகள் நடக்காமல் சில சத்துரு கோட்டைகள் முறியடிக்கப்படட்டும். சத்துருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி ஒருவர் கூட சும்மா இருக்காதபடி நல்ல எதிர்பார்ப்போடு நல்ல வாஞ்சையோடு உடாலா சகதர இடைவிடாமல் ஆராதிப்போம். நம் வாழ்வு என்றும் ஜெயமே. இடைவிடாமல் தீரம் தாரம் தாரம் நேரம் நேரம் உடாலா இடைவிடாமல் ஆராதிப்போம். நம் வாழ்வு என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம். என்றும் என்னை ஜெயமே. அழைத்தவரோ என்னை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். என்னை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் இந்த கீழோப்பள்ளி கிராமத்தில் என் தேவன் எழுந்தருளுவீராக. என் தேவன் எழுந்தருளுவீராக. என் தேவன் எழுந்தருளுவீராக. தேவன் அசைவு இதற்குள் உண்டாவதாக. தேவன் அற்புதங்கள் நடக்கட்டும். தேவன் செய்ய நினைத்தது இதற்குள்ளே நடப்பதாக. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உங்கள் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் என் நாமத்தை பிரஸ்தாபம் பரலோக எந்த ஸ்தானத்தில் இறங்கி வருவேன் என்று சொன்ன எங்கள் நல்ல தகப்பனே, we welcome you, O Lord. உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் ஆமே. இப்ப கையை தட்டி இடைவிடாமல் ஆராதிப்போம். நம் வாழ்வு என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம். நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம். நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம். நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. கையை தட்ட முடிஞ்சா 2 நிமிடம் ஹalleluya. நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு. அவர் யெகோவா நிசி. நம்முடைய ஜெய கொடியாய் இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். நம்மை வெற்றியின் பாதையிலே நடத்துகிறவர், நம்மை ஜெயமாய் நடத்துகிறவர். ஹalleluya. இடைவிடாமல் ஆராதிப்போம். நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம். நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. தானியேலின் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. ஆமென். ஸ்தோத்திரம். ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய காரியத்தை கர்த்தர் ஜெயமாய் மாற்றி தருகிற நல்ல தகப்பனாய் அவர் இருக்கிறார். ஆமென். நல்ல சத்தமாய் ஒரு ஹalleluya. நல்ல கை அவருக்கு ஒரு மகிமை. ஹalleluya. ஒரு எந்த நேசு எனக்கு நல்லவர். ஒரு பாடலை கூட பாடி ஆமென். நாம் கொஞ்ச நேரம் தெய்வத்தை ஆராதிக்க போகிறோம். 2வது பாடலை பாடும். எந்த நேசு எனக்கு நல்லவர், அவர் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆமென். சொல்லுவோமா? ஹalleluya. ஆமென். நம்முடைய எல்லா தேவைகளுக்கும் ஒருவரிடத்திலே போகலாம். அவர் நாம் ஆராதிக்கிற இயேசு மாத்திரமே. வார்த்தைகளுக்கு அவரிடத்தில் போகலாம். உள்ளம் உடைக்கப்பட்டால் போகலாம். அரவணைப்புக்கு போகலாம். தாய்க்கு தாயாய், தகப்பனுக்கு தகப்பனாய், நண்பனுக்கு நண்பனாய், எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் நமக்கு இருக்கிற ஒரே தெய்வம் அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஹalleluya. கொஞ்சம் சொல்ல முடியுமா? இயேசு எனக்கு போதுமான. நான் சொல்ற போல சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு. தமிழ்ல சொல்றேன். தமிழ்ல இயேசு. ஆமென். இங்க இதுக்குனால பேச முடியல. கொஞ்சம் கூட சேர்த்தா இயேசு. வெரி குட். எனக்கு போதுமானவர். பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கையை கொடுத்து அவங்கள குலுக்கி சொல்லுங்கப்பா. இயேசு உங்களுக்கு போதுமானவர். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. எல்லாவற்றுக்கும் அவர் ஒருவரே போதுமானவர்.
நல்ல ஒரு கைத்தட்டு தட்டிருப்பீங்கன்னு நினைச்சேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த 3 நாட்கள் ரிஸ்க் எடுத்து நம்ம இந்த கூட்டங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம். ஏதோ நம்ம ஒரு வேடிக்கை பார்க்கிறவர்களா இருக்கக்கூடாது. இங்கே முன்னாடி நிற்கிறவங்க ஒரு பெர்ஃபார்மர் ஆட்டும், நீங்கள் ஆடியன்ஸ் ஆட்டும் இருக்கக்கூடாது. நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து இணைந்து கர்த்தரை உயர்த்த வந்திருக்கிறோம். ஆமென். அவர் இறங்கி வந்து ஹல்லேலூயா, அவர் கிரியை செய்கிற நல்ல ராஜாவாக இருக்கிறார். ஆமென். அந்த தாகத்தோடு வாஞ்சியோடு ஆவியிலே உற்சாகத்தோடு அனலாக நாம் காணப்படுவோம். நிச்சயமாக இது ஏதோ ஒரு வருடத்துக்கு ஒரு முறை நடக்கிற கன்வென்ஷன் அப்படி நம்ம இருக்கக்கூடாது. ஆமென். அவர் எழுந்தருளினால் சரித்திரமே மாறிவிடும். அவர் இறங்கி வந்தால் நாம் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு அப்பாற்பட்ட விதத்திலே அவருடைய கிரியைகள் வெளிப்படுவது நம்முடைய கண்கள் நிச்சயமாய் காணும். ஆமென். நல்லா பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். 2வது பாடல் ஹல்லேலூயா ஜீசஸ். இந்த இயேசு எனக்கு நல்லவர். எந்த நேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். எந்த நேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்து வியாதியில் என் பிரயாசங்களில் என்றுமே அவர் போதுமானவர். ஆபத்து வியாதியில் என் பிரயாசங்களில் என்றுமே அவர் போதுமானவர். எந்த நேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். எந்த நேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்து வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் போதுமானவர். ஆபத்து வியாதியில் என் பிரயாசங்களில் என்றுமே அவர் போதுமானவர். ஆபத்து வியாதியில் என் பிரயாசங்களில் என்றுமே அவர் போதுமானவர். நீங்களும் சேர்ந்து சொல்லுங்க. ஆபத்து வியாதியில் என் பிரயாசங்களில் என்றுமே அவர் போதுமானவர். ஆபத்து வியாதியில் என் பிரயாசங்களில் என்றுமே அவர் போதுமானவர். ஆபத்து வியாதியில் என் பிரயாசங்களில் என்றுமே அவர் போதுமானவர். கல்வாரி மலை மேலேறி முள்முடி சிரத்தில் சூடிய என் வேதனை யாவை நீக்கிய நீ கதார சகதே புது ஜீவனை ஊற்றினதா. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். கரங்களை தட்டி சேர்ந்து கல்வாரி மலை மேலேறி முள்முடி சிரசில் சூடியே. கல்வாரி மலை மேலேறி முள்முடி சிரசில் சூடியே. என் வேதனை யாவையும் நீக்கியது புது ஜீவனை ஊற்றினதார். என் வேதனை யாவையும் நீக்கியது புது ஜீவனை ஊற்றினதார். எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்து வியாதியில் என் பிரயாசங்களில் என்றுமே அவர் போதுமானவர். ஆபத்து வியாதியில் என் பிரயாசங்களில் என்றுமே அவர் போதுமானவர். அவர் ஆதியும் அந்தமுமே, தெய்வ ஸ்நேகத்தின் பிறப்பிடமே. அவர் ஆதியும் அந்தமுமே, தெய்வ ஸ்நேகத்தின் பிறப்பிடமே. 10,000ங்களில் மிக சிறந்தவரே, துதிக்கப்படத்தக்கவரே. 10,000ங்களில் மிக சிறந்தவரே, துதிக்கப்படத்தக்கவரே. அவர் ஆதியும்
மிக கடினம். தேவ கிருபைகள் நேரமும் பகல் மேக ஸ்தம்பம் ராவில் அக்னி ஸ்தம்பம் அனுதினம் என்னை வழி நடத்தும். பகல் மேக ஸ்தம்பம் ராவில் அக்னி பகல் மேக ஸ்தம்பம் ராவில் அக்னி ஸ்தம்பம் அனுதினம் என்னை வழி நடத்தும். எந்த நேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். ஆபத்து வியாதி என் பிரயாசங்களில் என்றுமே அவர் போதுமானவர். ஆபத்து வியாதியில் என் பிரயாசங்களில் என்றுமே அவர் போதுமானவர். இயேசு என்னுடைய வாழ்க்கை நல்லவரா இருந்தான்னு சொல்றவங்க சத்தமாய் ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஆமேன். மனிதனை சில நல்லவர்னு சொல்லுவாங்க, ஆனா அதற்கும் இயேசு நல்லவன் சொல்றதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. ஆமேன். ஒருவேளை இன்னைக்கு நல்லவர்னு சொன்னவங்க சொல்றவங்க ஒரு 5 வருஷம் தாண்டிச்சு, 5 வருஷம் என்ன மறுநாள் நல்லவங்கன்னு சொன்ன அதே நாவே இவனை போல மோசக்காரன் இல்லைன்னு என்ன செய்யுங்க கண்டிப்பா மனுஷனை கொடுத்து சொல்லியிருக்கோம். ஆனா ஆண்டவரை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இல்லை, என்னைக்கு இருந்தாலும் சரி, எத்தனை வருஷமா இருந்தாலும் சரி, அவர் நல்லவராகவே இருந்து கொண்டிருக்கிறார். ஆமேன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இன்னைக்கும் அவரை நல்லவர்னு தான் சொல்லுவோம். இனி 5 வருடம் தாண்டினாலும் 10 வருடம் தாண்டினாலும் அவரை நாம் நல்லவர் என்று தான் சொல்லுவோம். காரணம் அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா ஆமேன். மனுஷன் தீமை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு, ஆனா நம்முடைய ஆண்டவர் தீமை செய்கிறவர் அல்ல, அவர் தீமையும் நன்மையாய் மாற்றுகிற நல்ல தகப்பனா இருக்கிறார். ஆதியாகமம் 50 யோசேப்பு தன் சகோதரர்களை பார்த்து இப்படி சொல்லுகிறார், நீங்கள் தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ ஆமேன் அது வெகு ஜனங்கள் அறிந்திருக்கிறபடி அந்த தீமையை அவர் நன்மையாய் முடிய பண்ணினார். ஹல்லேலூயா. அப்படி எல்லாரும் எழுந்து நிற்கலாம். இந்த பாடலை ஒரு முறை கூட நல்ல கரங்களை தட்டி நான் பாடி கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஆமேன். அவரை போல நல்ல தேவன் பாடத்தால கையில வைத்து கொண்டே நீ எழும்பலாம். ஹல்லேலூயா. நீ நல்லவர். ஆமேன். என் தேவையில் நீ போதுமானவர், என் பிரயாசங்களுக்கு நீ போதுமானவர், 10,000களில் நீ சிறந்தவர், நீ துதிக்கப்படத்தக்க நல்ல தேவனாயிருக்கிறார். ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன். இப்படி சொல்லுவேன், 5 நிமிடம் ஆராதிச்சாலும் உண்மையா ஆராதிக்கணும், ஒரு நாள் ஆராதிச்சாலும் பரலோகம் அங்கீகரிக்கிற மாதிரி ஆராதிக்கிறோம். ஆமேன். ஸ்தோத்திரம். நிறைய நாள் ஆராதிச்சு நமக்கும் பரலோகத்து எந்த கனெக்ஷன் இல்லாமல் ஆராதிக்கிறது அது எப்படின்னு தெரியல. ஆனால் சத்தம் இருக்கணும். அதை காட்டிலும் அதிகம் உண்மையிலிருந்து உள்ளத்திலிருந்து உண்மையாய் அப்பா நீ நல்லவர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாலும் அந்த வார்த்தை உதட்டிலிருந்து வரக்கூடாது, அந்த வார்த்தை உள்ளத்திலிருந்து வருகிறதா இருக்கட்டும். ஆமேன். ஒருவேளை நீங்கள் அது அழகா சொல்கிறீங்களா, அது ஆண்டவர் பார்க்குற கிடையாது, அவர் இருதயத்தை பார்க்குறார். என் பிள்ளை உள்ளத்தின் ஆழத்தை என்னை பார்த்து உண்மையாக ஆராதிக்குன்னு சொல்லும்போது ஆமேன் அவர் வெறுமையாக விடுகிற தேவனே அல்ல. ஹல்லேலூயா. கொஞ்சம் பேராக இருந்தாலும் பரவாயில்ல, உண்மையாக ஆராதிப்போம். ஆமேன். அவர் ஆளை பார்த்து இறங்கி வருகிறவர் அல்ல, அவர் இருதயத்தை பார்த்து இறங்கி வருகிற நல்ல ராஜாவா இருக்கிறார். நல்ல ஒரு கைத்தட்ட அவருக்கு கொடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல கை தட்டி ஆமேன் நல்ல சந்தோஷமாய் பாட போகிறோம். ஹல்லேலூயா. இப்ப சேர்ந்து சொல்லுங்க, எந்த நேசு எனக்கு நல்லவர், சேர்ந்து எந்த நேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். எந்த நேசு எனக்கு நல்லவர், பின்னாடி இருக்கிறவங்க என்றென்று போதுமானவர். ஆபத்து வியாதியில் என் பிரயாசங்களில் என்றுமே அவர் போதுமானவர். ஆபத்து வியாதியில் என் பிரயாசங்களில் என்றுமே அவர் போதுமானவர். அவர் ஆதியும் அந்தமுமே, தெய்வ சேகத்தின் பிறப்பிடமே. அவர் ஆதியும் அந்தமுமே, தெய்வ சேகத்தின் பிறப்பிடமே. 10,000களில் மிக சிறந்தவரே, துதிக்கப்படத்தக்கவரே. 10,000களில் மிக சிறந்தவரே, துதிக்கப்படத்தக்கவரே. 10,000களில் மிக சிறந்தவரே, துதிக்கப்படத்தக்கவரே. கர்த்தாவே தேவர்களில்
துதிக்கு பாத்திர அவரை போல நல்ல தேவன் யாருமே இல்லை. ஆமே, 10,000 சிறந்தவரே, துதிக்கப்படத்தக்க தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். இயேசுவே, நீ நல்லவர், நீ பெரியவர், நீ ராஜாதி ராஜா, நீ கர்த்தாதி கர்த்தா. எங்களை வாழ வைக்கிற எங்கள் அன்பு தெய்வமே, எங்கள் கண்மலையின் சிகரமே, எங்களுக்காக சிலுவையில மரித்தவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரே, எங்களை மீண்டும் சேர்க்க வரப்போகிற எங்கள் மணவாளனாக இயேசுவே, நாங்கள் உம்மை மனதார ஆராதிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. நீர் சகலவற்றையும் செய்ய வல்லமுள்ளவர். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். உம்மை போல தெய்வம் யாரும் இல்லை அப்பா. நீர் எங்கள் துதிக்கு பாத்திரராயிருக்கிறீர், நீர் கனத்துக்கு பாத்திரராயிருக்கிறீர், நீர் அற்புதங்களை செய்கிற தேவனாயிருக்கிறீர், எங்களை வாழ வைக்கிற நல்ல ராஜாதி ராஜாவாயிருக்கிறீர். உமக்கே எங்கள் ஆராதனை. ஹல்லேலூயா. முடிந்தால் 2 கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 உமக்கே. சொல்லுங்க பார்க்கலாம். ஆராதனை சத்தமாய். ஆராதனை ஆராதனை உமக்கே. 2 கரங்களை அசைத்து ஆராதனை 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 உமக்கே. இன்னும் சத்தமாய் ஆராதனை ஆராதனை. வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆராதனை, வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆராதனை உமக்கே. நீங்களும் சேர்ந்து சொல்லுங்க ஆராதனை 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 இயேசுவுக்கே. ஆராதனை உமக்கே எங்கள் தகப்பனே. ஆராதனை 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 உமக்கே. யெகோவாயிரே, கையை கீழே போட்டு யெகோவாயிரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நம்பிக்கையோடு நம்பிக்கையோடு யெகோவாயிரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீர். இப்ப சொல்லுங்க ஆராதனை ஆராதனை இயேசுவே. ஆராதனை எங்கள் தகப்பனே. ஆராதனை உமக்கே இயேசுவே. ஆராதனை இப்போ வானத்தை அண்ணாந்து பார்த்து உம்மை மட்டுமே நான் நம்புவேன். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஒருவர் கூட கண்களை திறக்க கூடாது. உங்க கண்களை மூடி உங்க கண்களுக்கு முன்பால் அந்த இயேசு மட்டும் தெரியட்டும். நம்புவேன் இயேசு ஒருவரை. நீங்க மட்டும் சொல்லுங்க, நீங்க மட்டும் நம்புவேன். நம்புவேன் இயேசு இயேசுவே. நம்புவேன் இயேசு. இப்ப சொல்லுங்க ஆராதனை 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 உமக்கே. எங்கள் எபனேசரே, ஆராதனை 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 உமக்கே. நீங்க மட்டும் சொல்லுங்க பார்க்க ஆராதனை. நீங்க மட்டும் சொல்லுங்க ஆராதனை